மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே வராக வாசிக்கிறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிறதான அந்த வார்த்தை மிகவும் நன்றாக தெரிந்த அல்லது ஒரு பரிச்சயமுள்ள ஒரு வார்த்தை என்பதனாலேயே அதை குறித்துதான பயமானது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே குறைந்து போய் காணப்படுகிறது. ஆனால் இது என்ன? கிறிஸ்தவர்களுடைய பாவம். சிருஷ்டி கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டதான அந்த விடுதலை, கிருபையாய் அவர் நமக்கு தந்ததான நித்திய வாழ்க்கையினுடைய நிச்சயம், இவற்றை அறியாமல் விசுவாசிக்காத ஜனங்கள் இன்று பூமியில காணப்படுகிறார்கள். ஆனால் இவற்றை விசுவாசித்தும் தேவனுடைய அன்பை தங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமாக அனுபவித்தும் தேவனை மறுதலித்து தங்கள் வாழ்க்கையிலே பாவத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பாவத்திற்கு இடம் கொடுத்து அதனை கிறிஸ்தவர்கள் இன்றும் பாவத்திற்கு தங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனும் மனிதனை அன்போடு கூட உறவாடிய அந்த ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவத்தில் அகப்பட்டு அங்கே விழுகிறான். அதற்கு சாத்தான் அல்ல, மனிதனை பொறுப்பாளி. ஏனென்றால் மனிதனுக்கு சகலவிதமான சுதந்திரத்தையும் அளித்ததான கர்த்தர் அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்திருக்கும்படியாக ஒரு கட்டளை அங்கு கொடுக்கிறார். கட்டளை கொடுத்தவர் தன்னை படைத்த தேவனே என்பதை அவன் மனுஷன் அறிந்திருந்தும் மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சுதந்திரத்தை அவன் தவறாக பயன்படுத்துகிறான். அதாவது அவன் தெரிந்தே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் கலகம் பண்ணுகிறான். அந்த வார்த்தையை அவன் மீறி அவன் செயல்படுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாவத்திற்கு மறித்தவர்கள். மறித்தது மெய்யானால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது மெய்யே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்துவோடு கூட மறித்தது மெய்யானால் அவரோடு கூட நாட்களில் பிழைத்தும் இருக்கிறோம் என்பது சத்தியமாய் காணப்படுகிறது. சிருஷ்டிகருடைய அதிகாரத்தை மனுஷர் அறிந்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை அறிந்தும் அனுபவித்தும் தேவனுடைய அந்த நீதிக்கு எதிராக விசுவாசமற்ற கலகமே கிறிஸ்தவருடைய பாவமாய் காணப்படுகிறது. தேவன் பரிசுத்தமும் அதோடு கூட முரண்படுகின்ற பாவமும் ஒரே இடத்திலே ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணப்பட்டதான நம்மை பாவம் ஒரு நாள் தாக்காது என்று ஒரு நாள் சொல்ல முடியாது. நம்மைத்தான் அதிகமாக தாக்கும். ஆனால் நமக்குள் கிறிஸ்து இருப்பதனால் பாவம் நம்மை ஆட்கொள்ள முடியவே முடியாது. இன்று நாம் பாவத்திற்கு இடமளித்துக் கொண்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அது முற்றிலுமாய் வெறுத்து நமக்குள் வாழும் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாட்களும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பது உண்மையானால், நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார் என்று சொன்ன உண்மையானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், அவர் உங்களை ரட்சித்தது உண்மையானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி மகிமைப்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். நாம் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் நாட்களை பரிசுத்தமான பாதையிலே நித்தியத்தின் பாதையிலே கடந்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாட்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவதிலே
நாம் ஒவ்வொரு நாளும் முதலிடம் கொடுக்கிறதான பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்துவார். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர் அப்பா, நீர் நீதியுள்ள தேவன் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு நாட்களும் பாவத்திலிருந்து நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக இந்த காலை பொழுதில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த நித்திய வாழ்க்கையை குறித்த நிச்சயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாட்களில் தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களும் பாவத்தை முற்றிலுமாக வெறுத்து உம்மை மாத்திரம் வெளிப்படுத்தி காண்பிக்க என் தகப்பன் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. உண்மையிருந்த குணங்கள், உண்மையிருந்த அந்த தெய்வீக சுபாவங்கள், உண்மையிருந்த தெய்வீக அன்பு ஆண்டவரே யாவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக அப்பா. ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் உண்மை கொடுத்த சிந்தனை நாள் நிறையப்பட யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.